ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். காலை வணக்கங்கள். மீண்டும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது GRAயின் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் வலைத்தளம். இன்று கூட ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் குடும்பத்தை பரலோக சந்தோஷத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். கணவன் மனைவி 2 பேருக்கு இடையிலே ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கிறார். அதுதான் திருமண உறவினுடைய மகிமை. அந்த மகிமையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே முதல் குடும்பத்தை கர்த்தர் படைத்தார். அந்த முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். இந்த உலகம் சுழல துவங்கின உடனே, இந்த உலகம் இயங்க தொடங்கின உடனே, சகலத்தையும் படைத்த கர்த்தர் இந்த ஆதாம் ஏவாள் என்னும் அந்த முதல் குடும்பத்திற்காக இந்த முழு உலகத்தையும் அவர் படைத்தார். இப்போ ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்து ஒரு குடும்பமாக இணைத்தார். இப்போ குடும்பம் என்பது ஒரு அமைப்பு, அது ஒரு யூனிட். உலகத்தினுடைய முதல் அமைப்பு, the first unit of this world is family. அதை நம்ம முதல் அலகு என்று நம்ம சொல்லலாம். எதையும் அளப்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது போல, அளவுகோலிலே அளவுகள் இருப்பதை நம்ம அலகு என்று கூறுகிறோம். அப்போது உலகம் என்பதை அளப்பதற்கு தேவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அந்த அமைப்பு தான் குடும்பம். அந்த அமைப்பு 2 பேரை மையமாக கொண்டது. அதாவது கணவன் மனைவி 2 பேரை மையமாக கொண்டது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது ஏசாயா 44:2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். அப்புறம் கர்த்தர், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? 2 வார்த்தையை சொல்லுகிறார். ஒன்று, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர். உண்டாக்கினவர் என்றால் கிரியேட்டட் காட், உருவாக்கினவர் என்றால் ஃபார்ம்டு காட். அந்த உண்டாக்குதல் உருவாக்குதல் 2க்கும் இடையே பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த உண்டாக்குதல், கிரியேஷன் என்பது கருவிலே நடந்து விடுகிறது. அதற்கு பிறகு அங்கே மாற்றம் ஒன்றும் இல்லை. உருவாக்குதல் என்றால் என்ன என்றால் அதை ஃபார்ம், அதை வடிவமைப்பது. அதை சொல்ல போனா மாடல், அதாவது ஒரு அச்சிலே வார்த்தெடுப்பது, பிறந்த பிறகு குழந்தைகளை வாற்றெடுப்பது. இந்த உருவாக்குதல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகின்ற ஒன்று. உண்டாக்குதல் கருவிலே முடிந்து விடுகிறது. எலும்புகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பு தேவன் அவைகளெல்லாம் அவருடைய ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:16 இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். கடந்த காணொளிகளில் அதை பார்த்தோம். ஆதாமை உருவாக்கி 100% இருந்தவனை ஏவாளை உருவாக்கும் போது அவனை குறைத்து 50 மாற்றி ஏவாளை 50% பெருக்கி ஆதாமினிடத்தில் ஏவாளை கொண்டு இணைத்தார். அப்போது மீண்டும் குடும்பம் உருவானது, மனிதன் உருவானான். அந்த மனிதனுக்குள்ளே ஆணும் பெண்ணும் அடக்கம். அப்போ குடும்ப அமைப்பு தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு, முதல் அமைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா விசிபிள் பார்ட்னர், இன்விசிபிள் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ குடும்பத்தில் விசிபிள் பார்ட்னர் யார்? கணவன் மனைவி 2 பேர் தான். அதற்கு பிறகு குழந்தைகள் பிறகுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா
வேற எல்லா விதமான உறவுகளும் வருகிறது. இது விசிபிள் பார்ட்னர்ஸ். அது எங்கே துவங்குது? கணவன் மனைவியில் துவங்குது. பிள்ளைகள் வருகிறார்கள். அதற்கு பிறகு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமன், மாமி, இன்னும் பற்ற எல்லா சித்தப்பா, சித்தி, எல்லா உறவுகளும் அதற்கு பிறகு வருகிறது. அப்போ விசிபிள் பார்ட்னர்ஸ் என்றால் ஆணும் பெண்ணும். இன்விசிபிள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அது என்னன்னா கணவன் மனைவி தேவன். கணவன் மனைவி தேவன். இப்ப பாருங்க, கடவுள் இல்லாமல் குடும்பம் இல்லை, தேவன் இல்லாமல் குடும்ப அமைப்பு கிடையாது. அவர்தான் உண்டாக்கினார், அவர்தான் உருவாக்குகிறார். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த உண்டாக்கு, அதாவது உண்டாக்கினவர், கிரியேட்டட், டிசைன்ட், மேக், ஃபேஷனைஸ்ட், இன்னும் பார்த்தீங்கன்னா இப்படி பல பதங்கள் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல ஃபார்ம்டுக்கு பல பதங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஃபார்ம்டு என்றால் என்ன? இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ஃபார்ம்டு என்றால் generated, produced, designed, make, fabricated, fashionized. இந்த பதங்கள் அதற்கு ஒத்த பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வெளியே தெரிகிற சுபாவம், இந்த சரீரத்தில் நிறம், உடல் அமைப்பு, அழகு, நடை உடை பாவனை, இதெல்லாம் வெளியே தெரிகிறது. ஆனால் வெளியே தெரியாத பகுதிகள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், கடவுள் வைத்திருக்கிறார். ஸோ இன்விசிபிள் கேரக்டர்ஸ். நீங்கள் தேவனை பார்க்க முடியாது, ஆனால் தேவனுடைய செயல்பாடுகளை காண முடியும், உணர முடியும். அதே போல மனிதனுடைய உள்ளான உறுப்புகளை பார்க்க முடியாது, ஆனால் அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளை உணர முடியும். இந்த வாழ்நாளிலே கடவுள் நமக்கு முழுவதுமாக, வாழ்நாள் முழுவதுமாக ஒரு 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 சரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை உருவாக்கி நம்மை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? நல்லவனாக, பரிசுத்தமானவனாக, நீதி உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக, சிநேகிதம் உள்ளவனாக, தாழ்மையுள்ளவனாக, இப்படி பல நற்குணங்களிலே நம்மை உருவாக்க அவர் God create difficult situation to create as a good person, holy person, righteous person. இப்படி பல பரிமாணங்களில் நம்மை உருவாக்குகிறார். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி நம்மை எப்படி உருவாக்குகிறான்? தீயவனாக, அசுத்தம் உள்ளவனாக, அநீதி உள்ளவனாக, கொடியவனாக, எதிர்ப்பவனாக, பெருமை உள்ளவனாக மாற்றுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் அந்த 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தினாலே கருக்கிடப்படுவான். சிநேகிதனுடைய முகத்தினாலே கருக்கிடப்படுகிறான். பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் அப்படி ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுது, அயான் ஷார்பன்ஸ் அயான், so a man sharpens the countenance of his friend. பாருங்க, உலகத்தில் கடவுள் கணவன் மனைவியை உருவாக்கும் போது இருவருக்குள்ளும் ஒரு சிநேகத்தை உருவாக்கினார், ஒரு பிரியத்தை உருவாக்கினார், ஒரு ஈர்ப்பை உருவாக்கினார். சிநேகம் என்றால் ஒரு ஈர்ப்பு. கணவன் மனைவிக்கு இடையே பாலுறவு ஒரு ஈர்ப்பை உருவாக்குகிறது, அது சிநேகத்தை உருவாக்குகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கணவனுக்கு மனைவி சிநேகிதி, மனைவிக்கு கணவன் சிநேகிதன். இரும்பை இரும்பு கருக்கிடும். உங்கள் வாழ்க்கையில் உங்களிடத்தில் காணப்படுகிற மறைந்திருக்கிற நற்குணாதிசயங்களை உருவாக்க உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிற கடவுள் உங்களுக்கான துணையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் உங்கள் துணைதான் உங்களுக்கு உரைகள். நீங்கள்
ஒரு காரியத்தை செய்யணும்னா, ஒரு வேலையை செய்யணும்னா ஒரு ஆயுதம் வேணும். நீங்கள் ஆயுதமாக செயல்படும் போது உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவர் உங்களுக்கு உரைகளாக மாறிவிடுவார்கள். அப்போ உரைகளில் ஆயுதம் உரசப்படும் போது அங்கே உராய்வு ஏற்படுகிறது, தீப்பொறி வருகிறது. கணவனும் மனைவியும் காரியங்களை செய்யும் போதுதான் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சமாதானமின்மை, எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. ஆகையினாலே நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்க துவங்குகிறோம். ஆனால் உண்மையில் என்ன நிகழ்கிறது? நாம் உருவாக்கப்படுகிறோம். கணவனால் மனைவியால் உருவாக்கப்படுகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவன் நம்முடைய சிநேகிதியை, கணவனை, மனைவியை கொண்டு நம்மை அவர் நல்லவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, நீதி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, சிநேகிதம் உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக மாற்ற அவர் பிரயாசப்படுகிறார். உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ கடினமான நபர் என்று நீங்கள் கருதினால், முதலாவது நீங்கள் மிக கடினமான நபர், ஒழுங்கற்ற நபர். உங்களிடத்திலே அந்த மென்மை இல்லை, உங்களிடத்திலே அந்த 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 நற்குணாதிசயங்கள் இல்லை. அதை உருவாக்கத்தான் உங்கள் வாழ்க்கை துணையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை லகுவாக நாம் மேற்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் நான் என்று கூறுகிறார். உண்டாக்குகிறவர் கருவிலேயே அந்த வேலையை முடித்து விடுகிறார். பிறந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் நம்மை அவர் உருவாக்குகிறார். God created a good person, a good personality. உங்களையும் என்னையும் உருவாக்கும்படி நமக்கு ஒரு உரைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு என் மனைவி உரைகள், நான் அவளுக்கு ஒரு உரைகள். நான் ஆயுதமாகும் போது அவர் உரைகள் ஆகிறாள், அவள் ஆயுதமாகும் போது நான் உரைகள் ஆகிறேன். இருவருக்கும் உரசல்கள் வருவது இயல்புதான். அவைகள் நன்மைக்காகத்தானே தவிர தீமைக்காக அல்ல, இணைவதற்காகத்தானே அல்ல, நாம் பிரிவதற்காக அல்ல, நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காகத்தானே நாம் துன்பத்தை அனுபவிக்கிறதற்காக அல்ல. நம்மை படைத்தவர் நம்மை சரியாகவே இணைத்திருக்கிறார். நமக்கு காரியங்களை உருவாக்கி தருகிறார். நாம் உண்டாக்கப்படுகிறோம், நாம் வணையப்படுகிறோம். ஒரு குயவன் கையிலே ஒரு களிமண்ணை போல ஒரு சிறந்த, பயனுள்ள, மதிப்புமிக்க, மிக நேர்த்தியான ஒரு பாத்திரமாக கணவன் மனைவியை உருவாக்குகிறார், மனைவி கணவனை உருவாக்குகிறார். தேவாதி தேவன் மூலமாக இது நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசி வருகிறீர். ஆண்டவரே, இந்த இல்லற வாழ்வை அலங்கரிக்க நீர் விரும்புகிறீர். நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ, சந்தோஷமாக வாழ, எங்கள் வாழ்நாளெல்லாம் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் மனைவியும் ஆண்டவரே, என் மனைவியையும் என் கணவனையும் நான் நேசிக்கும்படி ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து உங்கள் உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை பரிமாறி அவர்களையும் ஆசீர்வதியுங்கள். இப்படிப்பட்ட சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கருதுகிறேன். கிறிஸ்தவர் அல்லாதோருக்கும் இது ஏற்றது என்று நான் கருதுகிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ வெரி மச்.